Surface using Loft option. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸ் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளேன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் பிளேனை செலக்ட் பண்ணி டேட்டம் பிளேனை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸிஸ்டிங் பிளேன் ஃப்ரண்ட் பிளேன். இந்த பிளேனில் இருந்து டூப்ளிகேட் பிளேனோட இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் 150 mm. ஸோ ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது டேட்டம் பிளேன் ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறது லாஃப்டோட கிராஸ் செக்ஷன். ஸ்கெட்ச் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஆப்ஷனோட ஐக்கன் பிக் பண்ணும்போது ஸ்க்ரீனில் நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் ஹைலைட் ஆகும். எந்த பிளேனில் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த பிளேனை ஸ்கெட்ச் பிளேனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நார்மல் டூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த பிளேனை ஸ்ட்ரெயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச் இந்த ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு அகைன் ரெக்டாங்கிள் ஆப்ஷனோட ஐக்கனை பிக் பண்ணிவிட்டு டேட்டம் பிளேனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளேனை நார்மல் டூ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் தேவையான சைஸில் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை பிக் பண்ணி டர்ன் பண்ணும்போது ரெண்டு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்டும் ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகும். இப்போது மெனு பாரில் இருக்க இன்சர்ட் மெனுவை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் இந்த ஆப்ஷனில் இருக்க ஃபோர்த் ஆப்ஷன் லாஃப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிராஸ் செக்ஷன்லேயும் செகண்ட் கிராஸ் செக்ஷன்லேயும் தேவையான லைன்ஸை ஒன் ஆஃப்டர் அனதராக பிக் பண்ணிவிட்டு ஓகே ப்ரொவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் லாஃப்டட் ஆப்ஜெக்டாக ஹைலைட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஆப்ஜெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் சர்ஃபேஸ் யூஸிங் லாஃப்ட் ஆப்ஷன்.